வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏர் ஃப்ரையரில் சின்னதாக ஒரு சின்ன சமையல் ஒன்றும் ஏர் ஃப்ரையரில் இறக்கி பீஃப் சுட்டு பார்ப்பேன்னு சொல்லி சின்ன ஐடியா ஒன்றும் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக வேண்டி செஞ்சு பார்ப்பேன். நான் வீட்டில் ஒருத்தரும் இல்லை, செஞ்சு பார்ப்போமே எப்படி வருதுன்னு சொல்லி. சாமான் என்னன்னு தெரியுமா? மிளகு, ஒலிவ் ஆயில், உப்பு, தேசிக்காய். அதை அப்படியே கொண்டு போய்ட்டு ஏர் ஃப்ரையருக்கு வைக்கணும். சரிதானே? வச்சுட்டு அதுக்கு என்ன கட்டுன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்தாட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஊருட்டேன்னா உன்னை தான் அந்த இறைச்சில எல்லாம் அப்படி நைஸாக பிடிப்பாக. அதெல்லாம் வாழை இலை ஒன்று வைக்கிறோம். வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் வந்து இறைச்சியாக இலை வைக்கிறோம். சரிதானே? வீட்டில் வந்து பேச்சு விடுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் இதை செஞ்சு முடிச்சிடுவோம். இதுக்கு மேலே ஆயில் கொஞ்சம் அப்படி மேலே போட்டுவிட்டா நல்லா. இப்போ ஆயில் ஒன்று சுட்டு அப்படி 2-3 வெள்ளை வெங்காயம் வச்சுட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம், இந்த பார்ப்போம். அதுக்கப்புறமா வெள்ளை வெங்காயத்தை மேலே வச்சு ஏர் ஃப்ரையர் ரெடி. இதுக்கப்புறம் நாங்கள் உள்ளுக்க வைக்கணும். சரிதானே? இன்ஷா அல்லாஹ் வச்சு எப்படி வரும்னு சொல்லி பார்ப்போமே. அப்படி வச்சுட்டு ஏர் ஃப்ரையரில் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யணும்? ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன வைக்கணும்? பீஃப் 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 பீட்சா, கேக், பீஃப் தானே? இது சிக்கன், இது பீஃப். ஓகே, பீஃபு வச்சு விட்டு ஸ்டார்ட் பட்டனை போட்டுவிட்டு வெயிட் பண்ணி பார்ப்பேன் எல்லாம் நடக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க தேவைன்னா லைட்டையும் உள்ள போட்டு பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. செஞ்சு பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. $200 10 மினிட்ஸில் இது குக் ஆகிரும். பட் 200 வந்து ஹீட்டில் இருக்குது. பார்ப்போமே ரிசல்ட் தாரேன். சரிதானே? என்ன வாசமாக நல்ல வாசம் வருது. வாசம் வருதாப்பா? லைட் ஆஃப் பண்ணு. சரி, ஓகே. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கிறான். பாப்பா உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்லி ஆகுது, குக் ஆகுது. என்ன நடக்கும்போது இன்னும் 5 நிமிஷம் மீக்குன்னு சொல்லி காட்டுது. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாட்டி நான் சொல்லி. இன்னும் 5 நிமிஷம் தானே? ஆனால் இன்னும் ப்ராப்பர் குக்கிங் இல்லை. நான் நினைக்கிற அளவில் வந்து திருப்பி போடணும்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னும் ஆயில் கொஞ்சம் போட்டு திருப்பி போடணும்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம், இது ஆஃப் ஆகட்ட மட்டும் டோட்டலாக குக்கிங் இவ்வளோ தான் குக்கிங் ஆகிக்குது. த இண்ட் பார்ப்போமே அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி
நம்மளாம் இப்படி ஒரு செக்ஷனில் வந்துக்குது. நான் நினைக்கிற உள்ள இதை பெரட்டி வைக்கணுமோங்கிற ஒரு இது ஐடியாவும் வந்திக்கும். பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செம்மையாಗಿದೆ. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டேஸ்ட்டு வைஸ் செம்மை விளையாண்டா தான் இது. ஆனால் வீட்டில் உள்ள ஆலோசனைப்படி கொஞ்சம் முருகணுமா, அதால் கொஞ்சம் முருக வச்சு பார்ப்பேன். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பார்ப்பேன். நல்லா இது. ஓகே, 100% இது தூக்கி இந்த பிளேட்டில் வைக்கிறோம், சாப்பிட்றோம். சரிதானே? உண்மை